நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். அடுத்ததாக செல்வி சேனைக்கரசி, வேந்தன்பட்டியைச் சேர்ந்தவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். இவர்கள் ஒரு மேடை பாடகி. நகரத்தார்கள் மற்றும் அவர்கள் பக்தி பற்றி பேச வருகிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பான வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், வஞ்சகமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் என்று அப்படி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம தெய்வத்தை நீ எனக்கு எல்லாம் தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கடுத்து காடு வெட்டி போட்டு கடிய நிலம் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடுதனை அன்றைக்கு வந்த அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, தெய்வம் என்னைக்கும் எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடாதுன்னு கட்டி போட்டு வச்சுருந்தாங்க நம்ம நகரத்தார்கள். காட்டை அழித்து நாட்டை உருவாக்கி ஊரை பெருக்கி ஊரணி கட்டி செம்மையாய் அங்கே சிவாலயம் படைத்து உலகம் போற்ற உழைப்பால் உயர்ந்து சீருளவும் ஒரே இனம் நகரத்தார்தானே. அரசராக அமர்ந்து ஆட்சி செய்யாமல் உலகை ஆண்டவர் உத்தம நகரத்தார்தானே. என்றுமே தனித்தோடும் எதிலுமே தனித்தன்மை வென்றது நெஞ்சுலகம் கண்டது நாம் தானே. பழக்க வழக்கம் கலை பண்பாடு என புதுமையை புகுத்தி தனித்தன்மையுடன் வாழ்வதும் நாம் தானே. உலகம் போற்றும் உன்னத உணவே செட்டிநாடு தானே. நம்ம செட்டிநாட்டில் நிறையா கந்தர்ப்பம் செய்வாங்க, சீயம் சுடுவாங்க, அதுக்கப்புறம் கவனி அரிசி, அதுதாங்க நம்ம இதிலே ஸ்பெஷல். அது இல்லைன்னா நம்ம கல்யாணத்தில் எப்பயுமே ஃபஸ்ட்டு நமக்கு வைக்கிறது கவனி அரிசி தான். உன்னத உணவே செட்டிநாடு தானே. தாலி முதல் வேலி வரை சகலமும் தேன் சுவைதானே. சீர்வரிசை முதல் போர் வரிசை வரை நாம் தானே. சீர்வரிசையில் என்னென்ன வைப்பாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். டைமண்ட் வைக்கணும், தங்க நகை வைக்கணும், எல்லாம் அதுவும் அங்கே ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி எல்லாம் வைக்கணும். போர் வரிசை வரை தனித்தானே படைப்பு என்பதை மேதினிலே படைத்ததே நாம் தானே. தாலி கட்டுதலை திருப்பூட்டுதல் என்று அழகான தமிழிலே அபூர்வமாய் சொன்னவரும் நாம் தானே. நம்ம தாலி கட்டுறதுலையும் அந்த சிட்டன்னு ஒன்று சிக்கனமாக கொடுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட. 5 லட்சம் தார வைராட்டி அலும் தாங்க, அடுக்கு சட்டிக்கு தோத ஆண்டா குண்டா தாங்க, முறுக்கு வடை எனக்கு 3000 போதும், மணகலமாக உருண்ட சட்டி நிறையா வேணும், தொகையை எத்தி புட்டு சாமான குறைக்காம பரப்பிட வேணும், ஊரு பார்த்து மயங்க வேணும் அப்படின்னு சிக்கனமா சிட்டை கொடுப்பாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. திருப்பூட்டுதல் என்று அழகான தமிழிலே அபூர்வமாய் சொன்னவரும் நாம் தானே. சொந்தத்தை பந்தத்தை பகுத்தறிவாய் பெற்றவளை ஆத்தாள் என்றும், அம்மான் சகோதரனை அம்மான் என்றும், அம்மான் மனைவியை அம்மான் முண்டி என்றும் ஆரமுது தமிழிலே அற்புதமாய் சொன்னவரும் நகரத்தார்தானே. மானிடராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும். நம்ம கடவுள்கிட்ட போயின உடனே ஃபஸ்ட்டு அவரை கையெடுத்து கும்பிட்டோடனே என்ன கேட்போம் அப்படின்னா, கார் வேணும், பங்களா வேணும், சொத்து வேணும்னு கேட்குறத விட அவர் என்னென்ன கொடுத்துருக்காரு நம்ம என்னைக்கு நினச்சி பார்த்தோம். காண கண் தந்தா இறைவா, நினைக்க நெஞ்சம் தந்தா இறைவா, கூப்பி தொழ 2 கைகள் தந்தா இறைவா, உன் கோவில் வர 2 கால்கள் தந்தா இறைவா, அமுதூட்டி ஆளாக்கி கோடியும் கொடுத்து கோவிலுக்கு கொடிமரம் நாட்டிய வல்லலே அம்மே அப்பா பாதத்தில் வணக்கம். நம்ம கோவிலில் நம்ம அதிகமாக யாரை கும்பிடுவோம்? நகரத்தார்கள் எல்லாமே முருகனை தான் ரொம்ப விரும்பி கும்பிடுவோம். முருகன், முருகா
முருகங்கிற எழுத்து 3 எழுத்து, அவர் கையில் வச்சிருக்க வேலும் 3 எழுத்து. அந்த வேலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, வேலுக்கு மேலே கூர்மையாக இருக்கும். அது மாதிரி நம்மளோட மூளையும் நகரத்தார்கள் மூளையும் கூர்மையாக இருக்கும். அதே மாதிரி வேலோடது கீழே அகலமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நகரத்தார்கள் மக்கள் ரொம்ப மனசு அகலமான மனசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆழமாக இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நகரத்தார்கள் மனசு ரொம்ப ஆழமாக பாசமாக பண்பாக பணிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வெற்றி, வெற்றியும் 3 எழுத்து. வெற்றிங்கிற எழுத்துல இற்று அப்படிங்கிற எழுத்து வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வெறி. வாழ்க்கையில் வெறிங்கிறது இருந்தால் நம்ம நினச்சதை எதை வேணாலும் செய்யலாம். வாழ்க்கையும் அதே மாதிரி வானா நம்ம எல்லாரையும் கல்யாணத்தில் வந்து நம்ம நகரத்தார்கள் எப்பயுமே வரவேற்கிறதே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க வரவேற்கிறது நினைச்சாலே அப்படியே நம்ம சந்தோஷம் வரும். அந்த அளவுக்கு நம்ம நகரத்தார்கள் வந்து பாசமா பணிவா பண்பா அப்படி அரவணைச்சு அப்படி வரவேற்பாங்க. ஆனால் இப்போ எல்லா கல்யாண மண்டபத்துலேயும் ஒரு பொம்மை தான் இருக்கு, எல்லாரையும் வாங்க வாங்க வாங்கன்னு பொம்மை வரவேற்குது. அந்த அளவுக்கு காலம் மாறிடுச்சு. வாகை அப்படின்னா வெற்றி சூடி வா அப்படின்னு சொல்லுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த காலத்தில் சொன்னாரு, கிஸ்தி வரி வட்டி என்னுடன் வயலுக்கு வந்தாயா, நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, என் குலம் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா அப்படின்னு கேட்டார். ஆனா இந்த காலத்துல எப்படி கேட்குறாங்கன்னா, என்னுடன் கடைக்கு வந்தாயா, செல்போன் வாங்கி தந்தாயா, சிம் கார்டு வாங்கி தந்தாயா, உன்னுடன் இருக்கும் பெண்களுடைய நம்பர் வாங்கி கொடுத்தாயா, மாமனா மச்சானா, மானம் கெட்டவனே சுவிட்ச் ஆஃப் பண்ணடா போன அப்படின்னு மாறிடுச்சுங்க இந்த காலத்துல. நம்ம நகரத்தார்கள் வந்து செட்டியார்கள்லாம் செட்டா இருக்கிறதுனால தான் செட்டியாருங்கன்னு சொன்னாங்க. செட்டியார்கள் நம்ம நகரத்தார்கள் எப்பயுமே வேஷ்டி கட்டுறதே தனி அழகுதாங்க. அந்த வேஷ்டியை கட்டும் போது கூட பல்லில் கடிச்சுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, கஷ்டத்தை எப்பயுமே பல்லில் கடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அந்த கஷ்டத்தை உள்ள வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இந்த கையில இருக்கிறது சந்தோஷத்தை மேலே வச்சு அந்த சந்தோஷத்தை தாங்க வெளியில காட்டுவாங்க. அதுக்கப்புறமா கீழே இருந்து வேஷ்டி எடுத்து மேலே கட்டினா அவங்களோட நம்ம தமிழ்நாட்டோட வீரமே அதுல தாங்க இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து அந்த காலத்துல சாமி ரொம்ப விரும்பி பக்தியோட கும்பிட்டோம். ஆனா நம்ம சாமி பாட்டு பாடினதெல்லாம் இப்ப இந்த காலத்துல எப்படியெல்லாம் மாத்திட்டாங்கன்னு பாருங்க. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா அப்படின்னு அப்ப சொன்னாங்க. ஆனா இப்ப கருப்பான கையால என்ன புடிச்சா அப்படின்னு இப்ப மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று அப்படின்னு அப்ப சொன்னாங்க. ஆனா இப்ப மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, மாலையிட தேடி வரும் நாலு இந்த நாலு அப்படின்னு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்துல அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அப்படின்னு அப்பா பண்ணாங்க. ஆனா இப்ப மதுரை பல பலக்குது, மச்சா மங்கையம்மா கூந்தலுக்குள்ள அப்படின்னு இப்ப எல்லாத்தையும் டோட்டலா மாத்திட்டாங்க சாமி பாட்டையே. மாமியாரும் மருமகளும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மா அண்ணா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்ந்தமைத்து தொல்லை நமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோவில் அது. அது ஒரு தாய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதை ஒப்புக்கொள்வதே தூய்மை என்று சொன்னார் கவியரசு கண்ணதாசன். அப்போ நம்ம அம்மா எப்பயுமே வந்து கஷ்டத்தை எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம நகரத்தார் மலர் அப்படின்னு போடுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன மலர், அந்த மலர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு புத்தகமா எடுத்து அதை வந்து நகரத்தார் மலரா வெளியிடுறாங்க. நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், மல்லிகா ஆச்சி அவர்களுக்கும், தமிழ்வாணன் அவர்களுக்கும், அவங்க அந்த ஐயா தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செந்தில் ராஜலட்சுமியோட பாடுறதுக்கு அந்த ஐயா தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து PL ரித்திகா அழகம்மை, மிதிலைப்பட்டி. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பெயர் பா ரித்திகா அழகம்மை. எங்கள் விலாசம்
சூனா பேனாதீனா ராவணமானா சூனா பானாலானா இல்லம் மிதிலைப்பட்டி. இன்று நகரத்தார் பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்னும் அளவிற்கு நாம் எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் மாமியாரும் மருமகளும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இதோ மாமியார் உங்கள் முன்னாள். நல்லாத்தேன் சொன்னாரு நாராயணன் செட்டியார், வள்ளூரை கொண்டு வந்து வாசலில் விட்டாக, கள்ளா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தையும் செல்ல வச்சு போனாக. ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு, உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா கோலமிடும். 8 கண்ணு விட்டரிக்க ஏன் தம்பி மக இருக்க, குத்து கல்லு ஒன்ன கொண்டாந்தோம் வீடு வர. 6000 வரைக்கும் மல்லி வைக்கும் சீதனமும் 6 வண்டி சாமானும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்க வெள்ளி பார்க்குடமும் சோதி மின்னும் ரத்தினமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் வைரத்தாள் கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசியிலே நெய்தப்பட்டு மெத்தையில 10 வகை விரிச்சு வைக்கும் கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சு செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பா ஏன் தம்பி. அவ மகளை கொண்டிருந்தா வந்தாலே மகராசி, அவ அப்பம் கொடுத்த சொத்து 6 நாள் தேராது. கப்பலில் வருகுதுன்னு கதையா கதை படிச்சா. என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாச வரும். கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும். உன்னை இலையிலிட்டா உள்நாக்கில் நீர் வடியும். அப்படிக்கு சமைப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே. அடுப்படிக்கு நாம் போக அவசியமே இல்லாம உட்கார்ந்த இடம் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே. இவளும் தான் சமைச்சாளே. முருங்கை இலை கீரை முளையா முளைச்சுதடி. விடிஞ்சா எந்திரிச்சா வேறுகா இல்லையடி. ராசா கிளியாட்டம் ஒத்த புள்ள பெத்தெடுத்த. அவன் இப்ப பேசா கிளியானா. பாருடான்னு சொன்னா பார்க்காம போராண்டி, கேளுடான்னு சொன்னா கேட்காம போராண்டி. தேவி கருமாறு தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வரணுமடி. ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு, ஒரு மகளை பெத்தேனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்ன மகராசி பேயானா. நல்லா தான் சொன்னார் நாராயணன் செட்டியார். அதற்கு மருமகள் கூறும் பதில், அவ கிடக்கா சூர்பனக அவ முகத்தை யாரு பார்த்தா, அவங்க முகம் பார்த்து அடி எடுத்து வச்சேன்னா. ராமாயணத்துல ராமனுக்கும் சீதை வந்தா, சீதனமா இத்தனையும் சேர்த்து வச்சா கொண்டு வந்தா. கப்பல்ல ஏத்துனா கப்பல் மூழ்கி விடும். அம்பிட்டு சாமா மாவு திரிச்சு வச்சு மலைமலையா ஏத்தி வச்சு நாக்காளி முக்காளி 4 வண்டி ஏத்தி வச்சு பாயும் தலையணையும் பல வகையா கட்டி வச்சு ஊருகா அத்தனையும் ஒண்ணு விடாம சேர்த்து வச்சு வைரத்தாள் கண்டசரம் வளைகாப்பு மோதிரமும் அம்மி கொலவி ஆட்டுக்கல்லு எல்லாம் கட்டி கொடுத்து என்ன கட்டி கொடுத்தாக. ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லை இவ்வீட்டில். மாமியார் காரின்னா மனசரக்கம் கூடாதா. எங்களுக்கும் அண்ணனுக 7 பேர் இருந்தாக. அவங்களுக்கும் அண்ணன் மண்டி அணி அணியா வந்தாக. எங்காத்தா ஒரு வார்த்தை எடுத்தெறிஞ்சு பேசலையே, என்ன போல் பெண்ணாக எண்ணி நடந்தாக. நன்றி, வணக்கம். அடுத்து லக்ஷணாதேவி அறிமுகம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் லக்ஷணாதேவி. இப்பொழுது விருந்தோம்பல் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். விருந்தோம்பல் மற்ற நாட்டை விட நம்ம தமிழ்நாட்டை தான் சிறந்து விளங்கியிருக்கு. அதுவும் நகரத்தாராகிய நாம் தான் முதலிடத்தை பிடித்திருக்கோம். விருந்தோம்பல்னா இனிய முகத்துடன் விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு உணவு உபசரிப்பதே விருந்தோம்பல். இப்போ வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னா உங்களை வாசல்லே போய் வாங்க வாங்க என்று கூப்பிட்டு உங்கள் வீட்டில் உட்கார வைத்து காப்பி வேண்டுமா, டீ வேணுமா, தண்ணி வேணுமா என்று கேட்டு அவர்களுக்கு உணவு கொடுத்து அவங்க கிளம்பும் போது தாம்பலம் கொடுத்து இனிய முகத்துடன் வழி அனுப்பி வைப்பதே விருந்தோம்பல். இது எவ்வளோ முக்கியமாக இருந்தால் திருவள்ளுவர் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை படைத்திருப்பார். அதில் 10 குறள் இருக்கு. இப்போ ஒரு குறள் நான் சொல்கிறேன். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தார் பொருட்டு. இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் இனிய முகத்துடன் விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு இனிய உபசரிப்பும் உதவியும் செய்வதற்கே. ஆட்சிமாரின் விருந்தோம்பல் பார்த்தீகளா, அவங்க பக்குவமாக சமைக்கிறத கேட்டீகளா. ஆத்தா நகரத்தாரு விருந்தோம்பல பார்த்தீகளா, அவங்க பக்குவமாக சமைக்கிறத கேட்டீகளா.
பச்சடி என்ன கூட்டு இன்னும் பதமா சமைக்கிறாங்க. பச்சடி இன்னும் கூட்டு இன்னும் பதமா சமைக்கிறாங்க. குழம்பு ரசம் தயிர் கூட பாயசம் கொடுக்குறாங்க. அப்பளம் பாயசம் கொடுக்குறாங்க. நகரத்தாறு விருந்தோம்பல பார்த்தீங்களா? அவங்க பக்குவமாக சமைக்கிறத கேட்டீங்களா? மண்டியுடன் தோட்டல் பெரட்டல் ஜோரா பண்றாங்க. மண்டியுடன் தோட்டல் பெரட்டல் ஜோரா பண்றாங்க. சமைச்சு வச்சதை மற்றவங்களோடு சேர்ந்தே சாப்பிட்றாங்க. அவங்க சேர்ந்தே சாப்பிட்றாங்க. நகரத்தாறு விருந்தோம்பல பார்த்தீங்களா? அவங்க பக்குவமாக சமைக்கிறத கேட்டீங்களா? சாதத்துடன் பாசத்தையும் சேர்ந்தே ஊற்றாங்க. சாதத்துடன் பாசத்தையும் சேர்ந்தே ஊற்றாங்க. வயிற்றுடன் மனசையும் சேர்ந்தே நிரப்புறாங்க. அவங்க சேர்ந்தே நிரப்புறாங்க. ஆச்சிமாரின் விருந்தோம்பல் பார்த்தீங்களா? அவங்க பக்குவமாக சமைக்கிறத கேட்டீங்களா? அத்தா நகரத்தாறு விருந்தோம்பல பார்த்தீங்களா? அவங்க பக்குவமாக சமைக்கிறத கேட்டீங்களா? இது மாதிரி உலகத்துக்கு விருந்தோம்பல் என்ற பண்பை கற்றுக் கொடுத்த நாம் முன்னோர்களின் பெருமையை மங்காது நாமும் பாதுகாப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வி மேகா, ராயபுரம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். என் பேர் மேகா. எனது ஊர் ராயபுரம். நான் இங்கே நகரத்தார் பெருமை பற்றியும் நகரத்தார் இளைய சமூகம் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் எனக்கு தெரிந்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது முன்னோர்கள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஊரெங்கும் கோவில்கள், ஊரணிகள், மருத்துவமனைகள், கல்வி சாலைகள், சத்திரங்கள் போன்றவற்றை அமைத்துள்ளனர். உலகத்தார் வியக்கும் வண்ணம் சமூக பணியாற்றி வரும் நகரத்தார் நாம் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று இருக்க முடியும்? சிலப்பதிகார நாயகன் நாயகியான கோவலனும் கண்ணகியும் நம்மினத்தவர்களே. காரைக்கால் அம்மையார் பட்டினத்தார் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள், கொடைவள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்கள், ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள், MCTM சிதம்பரம் செட்டியார் அவர்கள், கருமுத்து தியாகராஜன் செட்டியார் அவர்கள், கவியரசு கண்ணதாசன் அவர்கள், எங்கள் ராயவரத்தை சேர்ந்த குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா அவர்கள், இன்னும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. கடல் கடந்து வணிகம் செய்து செல்வ செழிப்புடன் வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். நமது திருமணங்களும் சடங்குகளும் பழக்க வழக்கங்களும் நமது பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பறைசாற்றும். கோட்டை போன்ற நமது வீடுகளும் செட்டி நாட்டு சமையலும் நமது பெருமை. சிக்கனமும் விருந்தோம்பலும் நமது பெருமை. நமது வீடுகள் அனைத்தும் பர்மா தேக்கினை கொண்டு கட்டப்பட்டது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நம் முன்னோர்கள் பர்மாவிலிருந்து தேக்கு மரங்களை எப்படி கொண்டு வந்தார்கள் தெரியுமா? தேக்கு மரங்களை சங்கிலியால் பிணைத்து கப்பலோடு கட்டி விடுவார்கள். அவை மிதந்து கொண்டே இங்கு வரும். 10 முதல் 15 நாட்கள் ஆகும் இங்கு வந்து சேருவதற்கு. அந்த மரத்தினால் உருவாக்கப்பட்ட கதவுகளும் தூண்களும் நாற்காலிகளும் இன்றளவும் நம் முன்னோர்களை பெருமை பேசுகிறது. இத்தகைய பெருமை மிக்க நம் பண்பாடு கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் நம்மை போன்ற நகரத்தார் இளைய சமுதாயம் சிலவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பெரியவர்களை மதித்து அவர்கள் கூறும் அறிவுரைகளை பொறுமையுடன் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். நாமும் நம் பெற்றோர்களுடன் முடிந்தவரை கோவில் திருவிழாக்களில், இல்ல திருமணங்களில், படப்புகளில் கலந்து கொண்டு நமது சடங்குகளையும் பழக்க வழக்கங்களையும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது காசு, பணம், கார், பங்களா போன்றவற்றில் மட்டும் இல்லை என்பதை இளம் வயதிலேயே புரியும்படி நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தல் வேண்டும். இப்படி செய்தால் நிச்சயமாக நம் சமுதாயம்
மென்மேலும் வளர்ச்சியடையும். நன்றி, வணக்கம். எஸ் மெய்யம்மை, காரைக்குடி. மகளிர் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதுரை அரசாலும் மங்கை நாமம் கொன்ற மீனாட்சி நான் கழுத்துருவை பற்றி பேச வந்துள்ளேன். கழுத்துருவை பற்றி ஆட்சிமார்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் புதிய தலைமுறை பெண்களுக்காக எனக்கு தெரிந்த ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். தங்கத்தாலான கழுத்தூர் என்னும் மிகச்சிறந்த ஆபரணம் உலகத்தில் நகரத்தார் பெண்கள் மட்டுமே அணிந்து கொள்வது. இந்நகை எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் செய்ய பெற்றிருக்கும். இந்நகை மிகவும் புனிதமாக கருதப்படுவது. இந்நகை செட்டிநாட்டு பொற்கொள்ளர்களில் சிலரால் மட்டுமே செய்ய முடியும். கழுத்தூர் மணமகனால் மணமகளுக்கு கட்டப்படும் திருமாங்கல்யம் ஆகும். இந்நிகழ்வுக்கு திருப்பூட்டுதல் என்று பெயர். கழுத்தூர் கட்டிய பின்தான் சிறு தாலி, பெரிய தாலி, வைரத்தாலி மற்றும் பிற அணிகலன்களை அணிவிக்க பெறும். இந்நகை எப்போதும் அழியாத, அழிக்க சம்மதிக்காத குடும்பத்தின் பெருஞ்சொத்தாக இருக்கும். இந்நகை கழுத்தூர் 210 பவுனில் இருந்து 9 பவுனாக குறைந்து விட்டது. இவ்வாறு குறைய காரணம் பொருளாதாரம் மட்டுமில்லை. இந்நகை தினசரி அணியப்படாமல் இரும்பு பெட்டியிலேயே தூங்கி கிடக்கின்ற நகையாகும். கூடுதலாக இருக்கும் பவுன்களில் பற்பல புதிய புதிய டிசைன்களில் செய்யப்பட்டு தாராளமாக அணிந்து கொள்வதே நோக்கமும் ஆகும். கழுத்தூர் 32 உருப்படிகளை கொண்டது. கீழவட்டகையில் 33 உருப்படிகளாகவும் 34 உருப்படிகளாகவும் இருக்கும். இவை இரட்டை வடமாக கோர்க்கப்படும். மேல் வட்டத்தில் 15 உருப்படிகளும் கீழ் வட்டத்தில் 14 உருப்படிகளாகவும் இருக்கும். இதனோடு குச்சி, தும்பு, துவாலை போன்ற அங்கங்களும் ஒன்று. திருமணம் முடிந்த பின்பு மருந்து குடித்தல் என்னும் நிகழ்ச்சியின் போது கழுத்தூரில் கோர்க்கப்படும். இந்நகையை நன்கு வலிமையான நூலை மஞ்சள் நீரில் நனைத்து திரித்து அந்த காலத்தில் 100 பவுனுக்கு 21 பாகம் எடுத்து 3 பாகமாக பிரித்து பின் 2 பாகமாக்கி கோர்ப்பார்கள். ஆனால் இப்போதுள்ள பவுன்கள் குறைந்ததால் இப்போதைய பவுனுக்கு ஏற்றவாறு தேவையான நூலளவை கொண்டு கோர்க்கப்படுகிறது. 21 பாகம் என்றால் 21 தலைமுறைக்கு அந்த குடும்பத்தின் வாரிசுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த வாரிசுகள் காலகாலமாக வளத்தோடும் செழிப்போடும் வாழ வேண்டும் என்ற ஐதீகமும் ஆகும். கழுத்தூரின் 32 உருப்படிகள்: தாலி 1, ஏத்தனம் 4, ஒற்றை ஏத்தனம் 1, உரு 17, கடைமணி 4, சரிமணி 2, குச்சி 1, தும்பு 1, துவாலை 1. 34 உருப்படிகள் என்றால் ஒரு 2 அதிகமாக இருக்கும். அதே 33 என்றால் ஒரு உரு அதிகமாக இருக்கும். கழுத்தூரில் கை மாதிரி வந்ததுக்கு டிசைன் வந்ததுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த காலத்தில் யார் மாவீரனாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணை கட்டி கொடுப்பாங்க. அதே இது முன்னாடி ஆண்கள் வேட்டைக்கு போய் புலியையும் யானையும் கொன்று புலியில் உள்ள பற்களையும் யானையில் உள்ள தந்தத்தையும் எடுத்துகிட்டு மனைவிமார்களுக்கு தாலியாக போடுவாங்க. அதே இது செட்டிய வீட்டில் நம்ம அண்ணன்மார்கள் ரொம்ப மென்மையானவர்கள் மற்றும் செல்வ செழிப்பு மிக்கவர்கள். அதனால் நம்ம அண்ணன்மார்கள் எந்தவித வேட்டைக்கும் போகாமல் தங்கத்திலே 50 தாலியும் 40 தாலியும் செஞ்சு மனைவிமார்களுக்கு போட்டு அழகு பார்ப்பார்கள். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தொடர்ந்து லக்ஷ்மி பிரியா, அரிமளம். அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நான் எம் லக்ஷ்மி, ஊர் அரிமளம். இன்றைக்கி ஒரு சின்ன அவேர்னஸ் அபவுட் வாட் இஸ் கேன்சர். கேன்சர்னால் என்ன, அது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அது எப்படி டயக்னைஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேன்சர் அப்படின்றது ஒரு மல்டிப்ளையிங், டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டி நம்ம உடம்புல ப்ராலிஃபரேட் ஆகிட்டே, டிவைட் ஆகிட்டே, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க ஒரு கட்டி, அதுதான் கேன்சர்.
இப்போ வந்து நம்ம நார்மல் செல்ஸ் வந்து கான்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னா வந்து ஒன்றாவே இருக்கும், எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ அங்கேயே இருக்கும். பட் வந்து கேன்சர் செல்ஸ் அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் வந்து ஒரு நியோபிளாஸ்டிக் செல்ஸ் பிளட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பிளட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது பேர் நம்ம மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்றது நம்ம மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேன்சர் வந்து நிறைய விதத்தில் வரலாம். கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா நமக்கு தானாக வருது. நம்ம உடம்புல வந்து ஆங்கோஜெனல் வைரல் ஜீன்ஸ் அப்படின்னு இருக்கும், புரோட்டோ ஆங்கோஜீன்ஸ் அண்ட் செல்லுலா ஆங்கோஜீன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து நம்ம உடம்புல நார்மலாக தான் இருக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்டிவேட் ஆகிட்டு கேன்சர் செல்ஸாக டியூமராக ஃபார்ம் ஆகிடும். இது வந்து பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். இப்போது கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இல்லைனா வந்து ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிக்கோடைன், டொபாக்கோ, கெஃபைன், நம்ம தினமும் எடுத்துக்கிற காஃபி கூட நமக்கு வந்து கேன்சர் காஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இப்போ தனியாக நம்ம கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ், எக்ஸ்ரேஸ், அயனைசிங் ரேடியேஷன், காமா ரேஸ், இந்த மாதிரி நிறைய நமக்கு கேன்சர் காஸ் பண்ணும். சரி, இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது? நிறைய வேஸ் இருக்குது ட்ரீட் பண்ணுறதுக்கு. ட்ரீட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டயக்னைஸ் பண்ணணும். எப்படி டயக்னைஸ் பண்ணணும்? பயோஸ்காப்பி, ரேடியோ தெரப்பி, இல்லைனா பயாலஜிக்கலாக கண்டுபிடிக்கலாம். நம்ம உடம்புல கேன்சர் வருதுன்னா அதுக்கு எதிர்த்து நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை வச்சு கூட கேன்சர் கண்டுபிடிக்கலாம். பயோப்சினா நம்ம டிஷ்யூஸ் எடுத்து அது வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே நேரத்தில் ரேடியோ தெரப்பி அப்படின்னா சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, அந்த மாதிரி எக்ஸ்ரேஸ். சிடி ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் டொமோகிராஃபி, அதில் நம்மளோட கேன்சர் செல்ஸை நம்ம வந்து 3Dயில் பார்க்கலாம். எக்ஸ்ரேஸில் வந்து எக்ஸ்ரே மூலமாக கேன்சர் பார்க்கலாம். டயக்னோசிஸ் அப்படின்னு போகிறப்போ நம்ம கோவிட்கே வந்து நம்ம பிசிஆர் அப்படின்னு ஒன்று எடுப்போம். பிசிஆர்னா ஒன்றும் இல்லை, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். நம்ம உடம்புல ஒன்று வருதுன்னா அது வரத்துக்கு முன்னே அது வந்துச்சுன்னா வந்து நமக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும். அப்போ தானே நமக்கு தெரியும். அப்படி தெரிகிறப்போவே வந்து நமக்கு அது உள்ள நிறைய பரவிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம், எனக்கு கோவிட் இருக்கா கேன்சர் இருக்கா அப்படின்னு தெரியாது. அப்படின்னா எனக்கு ஒரு பயம் இருக்குது வந்துடுமோ அப்படின்ட்டு நான் போய் பிசிஆர் டெஸ்ட் பண்ணுறேன். பிசிஆரில் வந்து நம்ம சின்ன ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ எடுத்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு ப்ரோப் இருக்கும். நம்மளோட செல்ஸில் வந்து அதை விட்டுட்டு அந்த மேலே அந்த மிரரில் தெரியுதா தெரியலையா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் பிசிஆர். பிசிஆரை வச்சு நம்ம நிறைய டிசீஸ் வந்து ஏர்லியராக நம்ம டயக்னைஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து கோவிட் யூஸ் பண்ணலாம், எய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், கேன்சர் யூஸ் பண்ணலாம். இப்போ கேன்சருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ், ரேடியோ தெரப்பி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். எய்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே டெஸ்ட் தான், எலைசா. எலைசான்றது வேறு ஒன்றும் இல்லை, என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன் எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட என்சைம்ஸ், நம்மளோட ஆன்டிபாடிஸ் வச்சு நம்ம டயக்னைஸ் பண்ணுறோம். கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், பயாலஜிக்கல், சர்ஜரி. மோஸ்ட்டாக வந்து சர்ஜரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சர்ஜரியில் வந்து கேன்சர் செல்ஸை டோட்டலாக ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க சர்ஜரி பண்ணி. கெமிக்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ஃபா இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம வைரஸ் வந்து உள்ள நுழையில ஒரு ப்ரோட்டீன் செக்ரீட் பண்ணும், அதுதான் இன்டர்ஃபெரான்ஸ். இன்டர்ஃபெரான்ஸ்ன்றது ரொம்ப இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்ற அந்த இன்டர்ஃபெரான்ஸை நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்டர்ஃபெரான்ஸ் அது வந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் அதிகமாக்கிட்டு கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ண ஹெல்ப் பண்ணும், அதுதான் இன்டர்ஃபெரான்ஸ். அண்ட் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ நம்ம வந்து ஹேர் லாஸ், சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஹேர் லாஸ், பாடி பெயின்ஸ், அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம உடம்பு நல்லா பார்த்துக்கணுன்னா ஃபர்ஸ்டே நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் அந்த மாதிரி நிறைய பண்ணோன்னா நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸோ பி அவேர் ஆஃப் எவ்ரி திங். தேங்க்யூ. மிருதுளா வள்ளியம்மை, சொக்கலிங்கம் புதுரை சேர்ந்தவர்கள். இங்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நம் குலத்தை பற்றி பேச இசைந்துள்ளேன். செந்தமிழ் சொல்லெடுத்து தீந்தமிழ் பாய்சைத்து பங்காளிகளுடன் இருக்க தாயாதிகள் தவமிருக்க நம் குலம் பற்றி
தமிழ் அன்னையின் துணையோடு என் அன்னையின் பணிவோடு சொல்ல வந்திருக்கிறேன். என் பெயர் மிருதுளா வள்ளியம்மை. நான் வைரவன் கோவில் தையனார் வகுப்பைச் சேர்ந்த சொக்கலிங்கபுதூரில் பிறந்தவள். நம் குலம் பல்லவர்களில் தொடங்கி சோழர்களில் சரிந்து பாண்டியரிடம் பெருமை பெற்றவர்கள் நாம். 9 நகர சிவன் கோவிலில் கலந்து 96 ஊர்களில் சேர்ந்து பிரிந்து வளர்ந்து நிற்பவர்கள் நாம். தோன்றின் புகழது தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாக்கு நமக்கே சொந்தமானவை. நமது ஐயாக்களும் ஆயாக்களும் அப்பத்தாக்களும் கால் பதித்த இடத்திலெல்லாம் கோவில் படைத்தார்கள், தமிழையும் வளர்த்தார்கள். உப்பு வணிகம்தான் நம்மை உயர்த்தியது, உப்பு போல் பூக்க வைத்தது, மலையென மாற வைத்தது. தமிழ் பணியும் திருப்பணியும் நம்மவர் இரு கண்களாயிற்றே. தமிழையும் முருகனையும் நாம் வளர்த்தோம், அவர்களால் நாம் வளர்ந்தோம். மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்கும் தென்றலைப் போல் காத்து நிற்கும் நகரத்தார். செந்தமிழால் செய்த நகை, செங்கோல் பிடித்த படை, காவடி தூக்கி செல்லும் நடை. தங்கத்தால் செய்த நகரத்தார், வெற்றிகளை சேமித்த புகழத்தார். தங்கத்தால் செய்த நகரத்தார், வெற்றிகளை சேமித்த புகழத்தார். நெஞ்சமெல்லாம் தமிழ் மனம், நினைப்பதெல்லாம் நகரத்தார் குணம். 63 நாயன்மார்கள் சூடிக்கொண்ட தனி இடம், சங்க நூல்கள் தந்த குலம். தனித்தமிழாட ஆவினன் குடியாட, செந்தூர் கடலாட, தனித்தமிழ் சொல்லாட, செட்டிமார்களுக்கு முருகன் சேவடி. பண்ணுறங்கும் பூவழகு, பனியுறங்கும் நாளகு, படுத்துறங்கும் நடையழகு, உதவி செய்யும் கரங்கள் அழகு. தும்பைப்பூ பூவழகு, துவளாத தோலழகு, துவளாத தோலழகு, சொக்க வைக்கும் சொல்லழகு. சிலம்பில் கலையழகு, நம்மவள் கண்ணகியும் அழகு. அடக்கம் உறுதி பணிவு என அணிகலன்களை தன்னில் சுமந்து தாளாட்டி உறங்க வைத்த பின் சேயெழுப்பும் தாய் போல் உறவு கொள்ளும் சதித்திரம். மாட்டு வண்டி போகாத இடத்திற்கு கூட தன் பாட்டு வண்டியை இழுத்து சென்ற கண்ணதாசனும் நம் உறவு. நாணயமில்லாத உலகத்தில் நாணயத்தோடு வாழும் நகரத்தார் சிறப்பு. அந்தன இரவில் சந்தன மலையில் நனையும் பூவாய், பருவம் சுமக்கும் நிலவாய், பாலோட்டும் சங்கை போல் கொண்டாடும் நகரத்தார். இனி தமிழுக்கு பஞ்சமில்லை, தரணியில்தான் இடமில்லை. இனி தமிழுக்கு பஞ்சமில்லை, தரணியில்தான் இடமில்லை. மகளிர் மாநாடு நம் உறவுகளோடு உறவாடு. நன்றி, வணக்கம். நன்றி. சிறுமியர் அரங்கம் நிறைவுக்கு வருகிறது.